ஹலோ கைஸ், நீங்கள் வீடியோ வந்து இனிமேல் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, அது இல்லாமல் மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கனால வீடியோ லாங் எடுத்து போட முடியல. இப்போ யார் யார் வந்திருக்கோம்னா, நான் வந்திருக்கேன், எங்கள் டீமில் வந்து பஜ்ரன் வந்திருக்காங்க, அது இல்லாமல் முக்கியமாக பேய்களின் புருஷன் பேய்களின் அரசன் நம்ம சிவா வந்திருக்காரு. நான் காமிக்கிறேன், அவன் வந்து மூஞ்சி காமிக்க மாட்டேங்கிறான். இருங்க நான் காமிக்கிறேன். இவர் தான் ஒரு ஜின்களின் அரசன், சாரி பேய்களின் புருஷன் பேய்களின் அரசன். தம்பி மூஞ்சி காமிப்பா. இவர் தான் இவர் வந்து நம்ம வஜ்ரனை. இவர் தான் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சு போன வாட்டி வந்தப்போ. திருப்பியும் அதை வந்து போக்கலான்ட்டு வந்திருக்கோம். பார்ப்போம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தௌசி நடந்தா வாவா, நம்ம கூட தான் டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கான். வாவா நம்ம கூட தான் வரான். நம்ம கூட தான் இருக்கான். தாங்க முடியல. நம்ம கூட தான் வரான். நம்ம கூட தான் இருக்கான். இருப்பாத இங்கே தானே பார்த்தோம். இந்த மரத்துக்கு தானே பார்த்தோம். அது இன்னும் கொஞ்சம் தள்ளி. அந்த கேப்ல இந்த கேப்ல தான் அங்க இங்கதான் இருக்கான். இங்கதான் இருக்கான். உள்ள போட முடியாது. அன்னைக்கு ஒண்ணும் இல்ல, மயிராச்சும் உள்ள போனோம். சாரி பாய், சாரி காய்ஸ், திட்டிட்டு இருக்கோன்னு பயத்துல வருது, யாரும் ஒன்றும் இல்லை. ஒன்றும் அந்த கேஜெட்லாம் எதுவும் எடுத்து வரல, அதனால பயமே இல்லாமல் போயிட்டோம். இந்த கேஜெட் கையில் இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இங்க பாருங்க guys, இங்க பாருங்க எவ்வளோ வருதுன்னு. கேட்டி மீட்டரே வெடிக்கிற அளவுக்கு வருது. எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லை, வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கேன், அது ஒரு காரணம். அது இல்லாமல் கேட்டி மீட்டரும் 1000 வாங்கலை, ஆன்லைனில் போட்டது இப்போதான் வந்துச்சு, அதான் வந்துட்டோம். அது இல்லாமல் நடுவில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து வர முடியாது மழை பெஞ்சா. காமி அப்படியே கீழே காமி, மழை பெஞ்சா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர முடியாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சி கபோதி சொல்லிட்டு வந்தா மயில் போனாட்டி இதே இடத்துல நம்ம மயில் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அதே மாதிரி அதே இடத்துல மயில் உட்காந்துருக்கு. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ், நீ பார்த்தாலே தெரியும். நல்லா கெட்டி மிட்டு உடஞ்சிரும் போல, அந்த அளவுக்கு இருக்கு. ஜூம் தெரியலன்னா ஜூம் கூட பண்ணி காமிக்கிறேன். இங்க இருக்கு ஜூம் பட்டன், அங்க இல்ல. இங்க பாரு, இங்க பாருண்ணே. ஜூம் ஆஃப். ஓகேவா தம்பி? கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். தம்பியோ அண்ணனோ கூப்பிட்டீங்க, வந்தாச்சு. இருக்கா? அப்பனா இங்க ஒண்ணு இல்லடா, 2 3 இருக்கு. மழை பெஞ்சு இந்த மாதிரி கிடக்கு. ஆனா மழையில வந்துட்டோம்னா பண்ணலாம். இங்க ஒருத்தர் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க இங்க. பார்த்தே உங்களுக்கு தெரியும். நாங்க ஒருத்தருக்காக வந்தோம். நான் போனா தலைவர் வராப்புல, அண்ணன் பஜ்ரன் வந்தா தலைவர் வரமாட்டாப்புல. அது என்ன கணக்குன்னு தெரியல. நான் முன்னாடி போறேன், கேட்டு எரியுது. இப்ப அண்ணன் வருவாரு, கேட்டு மீட்டு எரியாதே. என்ன கணக்குன்னு தெரியல. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். போறேன், என்ன நண்பா தெரியுது. ஆனா அவர் பக்கத்துல வந்தா கேட்டு மீட்டு எரிய மாட்டேங்குது. ஏன் நண்பா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே நண்பா? இருந்துட்டே இருக்க நினைக்காதீங்க. ஃபோல்டுலேயும் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துக்கணும். எடுத்து
சேனல் எல்லாருமே பாக்குறீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவை எல்லாரும். அண்ணனோ தம்பியோ போன வாரம் எடுத்தீங்க. நடந்துற மாதிரி சவுண்ட் கேட்குது. சரி ஒன்றும் இல்லை. நடந்துற மாதிரி சவுண்ட் எடுக்கணும். இல்லை ஒன்றும் இல்லை, பின்னாடி வர மாதிரி இருக்கு. இது ஒரு நிமிஷம். உனக்கு பிளர் ஆச்சுன்னா இந்த இடத்துல லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே ஏதோ தெரிஞ்சுது. நம்ம கூட தான் நின்றுட்டு இருக்கான். போதுமா? அதுக்குன்னு ஒடியாதீங்க. என்ன நண்பா வர சொன்னீங்க? இங்க ஏதோ எரிச்சிருக்காங்க. என்ன எரிச்சிருக்காங்கன்னு தெரியல. என்ன நண்பா வர சொல்லிட்டு ஒன்றும் ரியாக்ஷனே இல்லை. இடம் வந்துச்சு, ஸ்பாட் வந்துருச்சு. ஸ்பாட்டு என் ஸ்பாட் வந்துருச்சு. என் நண்பன் நானும் ஸ்பாட் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை. நீ சிக்கனை மட்டும் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ நண்பா உனக்கு எதுவுமே பேசாத. போயிட்டு பிரிச்சு போட்டு நீக்கிட்டா கேரி போய் கீழே வைங்க. அப்படியே அதுக்கு மேல பேப்பர் அப்படியே விரிச்சு விடு. பேப்பர் அப்படியே ஒரு நிமிஷம். இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்னா அதே மாதிரி சிக்கன், வேற எதுவுமே நாங்கள் எடுக்கல. சில்லி சிக்கன் நாங்கள் எடுக்கல. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக எடுக்கல, என் நண்பனுக்காக நான் இன்னைக்கு எடுக்கல. நண்பா இந்த இடத்துக்கு வந்தாலே வீடியோ நல்லாவது நல்லா பண்ணுவாங்க. நண்பா இருக்கியா? நண்பா இருக்கியா? ஓ நண்பா எங்கேயும் போல, என் பக்கம் தான் இருக்கான். பாக்கெட்டை பத்தியில ஏன் நண்பா இதுல காட்ட மாட்டேங்கிற? காட்டு. ஓகே நண்பா, ஓகே நண்பா, ஓகே நண்பா, ஓகே 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 ஓகே. மேலோட்டமா வச்சுக்கோ. எதுவும் இல்லை, மேலோட்டமா வச்சுக்கோ. ஒரு 2 நிமிஷம் பயப்படாத. நான் மீட் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். வர சொன்னேன், வந்துட்டேன். இப்போ வந்து என் கூட வரக்கூடாது, உன் எல்லையோட முடிச்சுக்கணும். இப்படி ஓகேனா நான் இங்கே உட்காடுறேன். ஓகேவா? ஓகேனா காட்டு. நீ சத்தியம் பண்ணிட்டு சத்தியம் பண்றேன் நான் வரேன் அப்படின்னா நான் உட்காடுறேன். ஓகே அப்படின்னா ஏதோ ஒரு சிம்பிள் காட்டு. ஓகேனா எக்ஸ் இல்லனா வி. ஓகேவா? வரியா? கை நடுங்குது. இல்லப்பா. ஓகேவா? ஓகே நண்பா. உட்காரலாமா உன்னை நம்பி? சத்தியமா வர மாட்டேல, பின் தொடர்ந்து வர மாட்டேல. இங்க வா. இங்க இல்ல, அதாவது இங்க வா. என் பின்னாடி தொடர்ச்சியா வரக்கூடாது. ஓகேவா? இங்க இருக்க யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகேனா அதே மாதிரி சிம்பிள் காட்டு. நான் உட்காரவன் கூட. நீ வா, பேசலாம். என்ன உனக்கு வேணும்னு சொல்லு. என்னால் முடிஞ்சா பண்றேன் கண்டிப்பா. முடியலன்னா கோச்சிக்காத. ஓகேனா ஏதோ ஒரு எக்ஸ் சிம்பிள் காட்டு. உட்கார்றேன். வரியா? எதுவும் பண்ண மாட்டேன் சத்தியம் அப்படின்னா வா. ஓகே ஓகே நண்பா, ஓகே நண்பா, ஓகே நண்பா, ஓகே நண்பா. உட்கார்றேன். வா நண்பா. வந்துட்டியா? வரியா?
வரியா? எனக்கு பின்னாடி இருக்கியா? உன்கிட்ட தான் வந்திருக்கான் நண்பா, வந்துட்டியா? கேட்டி மீட் தெரியும். ம். உட்கார வரைக்கும் சிங்கிள்ல தான் இருந்துச்சு. இப்போதான் ரெண்டாவது சைடு கேட்டி மீட். நண்பா வந்துட்டியா? வந்துட்டீங்கன்னா எக்ஸ் காட்டு. வந்துட்டியா? வந்துட்டானே. வந்துட்டியா? வந்துட்டான். என்னைய தள்ளி விட்டு போன மாதிரி யாரோ. ம். உட்காரு. உருவத்து காட்டு நண்பா. முடியாதுங்கிறான். நண்பா, உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். உன் உருவத்தை பயம் இல்லாம காட்டு. தைரியமா உட்கார்றேன். காட்டுறியா? காட்டுறியா நண்பா? ஓகே 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 ஓகே. எங்க நண்பா இருக்க? திருப்பி வாடி சொல்லியிருந்தேன் நண்பா, சத்தியமா இதோட உன் எல்லையோட முடிச்சுக்கணும். என்னையும் எந்த தொந்தரவு பண்ணக்கூடாது. சத்தியம் பண்ணியிருக்க. நீ சத்தியம் மீற மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வா நண்பா. எங்க இருக்க நண்பா? லெஃப்ட்ல இருக்கியா? லெஃப்ட்ல திரும்பிட்டா? இங்க வா. ஏக்காப்ல வா நண்பா. ஏத்த மாதிரி வா. வா நண்பா. வா, உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தா வந்து சொல்லு. இருக்கியா இல்லையா? நேரதான் வச்சிருக்கேன். வா நண்பா. கீழே வச்சிருங்க. உன் காலில் வை, உன் காலில் வை. தெரியுதா? நண்பா, வரேன்னா சொல்லு. வரேன்னா எக்ஸ் காட்டு. இல்லைன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ரெண்டு பக்கம் வீ காமிச்சு விட்டுரு. நான் போயிடுறேன். கிளம்புறேன். வரமாட்டேன்றியே. தேடி வருவேன்னா தேடி வந்திருக்கேன். வா நண்பா. இல்லப்பா, அவங்க கூட கம்யூனிகேஷன் பண்றது கரெக்டாக பண்ண மாட்டேன். அப்படியே அப்படியே உட்காந்துரு. சரி, ஓகே தானே? தெரியல. நீ இந்த இடத்துல உட்காரு. பார்த்து உட்காரு. உன்னை தேடி வருவோன்னு சொன்னேன். நாங்கள் 3 பேருமே வந்திருக்கோம். ஓகேவா? நீ வந்து உன் உருவத்தை எங்களுக்கு முன்னாடி காமிக்கணும். நாங்கள் யாரும் பயப்பட மாட்டோம். ஓகேவா? அதே போல் உன் எல்லையோட நீ நிப்பாட்டிக்கணும். அதாவது இந்த காம்பவுண்டை தாண்டி நீ வரக்கூடாது எங்கள் கூட. அந்த மாதிரி வராமல் இருந்தா எனக்கு சத்தியம் பண்ணு. அப்படின்னா நாங்கள் இங்கே உட்காருவோம். இல்லைன்னா உட்கார மாட்டோம். எந்திரிச்சு போயிடுவோம். சப்போஸ் நீ சத்தியம் பண்ணிட்ட அப்படின்னா என் கூட தான் இருந்தா வளரும். சப்போஸ் நீ சத்தியம் பண்ணிட்ட அப்படின்னா நான் இங்கேயே உட்காந்துருப்பேன் உனக்காக. ஒரு 10 நிமிஷமோ இல்லை 1/4 மணி நேரமோ அவங்க கூட பேசிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். எங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ இங்கிட்டு வேணு. அதான் எங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து எனக்கு இங்கிட்டு காட்டு. கேமரா காட்டு. எனக்கு எப்போல்லாம் தோணுதோ, அதான் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமுக்கு எப்போல்லாம் தோணுதோ உன்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம். போன வாட்டி சொன்ன மாதிரியே இந்த வாட்டி வந்திருக்கோம். சொல்லி முடியல. போன வாட்டி சொன்ன மாதிரியே இந்த மாதிரி வந்திருக்கோம். அவன் அங்க இல்ல, இங்க இருக்கான். இங்க நம்ம காதிட்டு உட்காந்துருக்கான். முன்னாடி வர சொல்றான். அதான் 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 இங்கதான் இருக்கான். அங்க இருக்கும்போது தெரிஞ்சிச்சு.
இது பாரு, நீ எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எல்லாமே தெரியுது. எனக்கு ஒரு சத்தியம் மட்டும் பண்ணிட்டு இங்க வா. இல்லைன்னு வச்சுக்கேன், அங்க எல்லாரும் கிளம்பி போயிருவோம். போன வாட்டி நீ பண்ண மாதிரி தான் நீ இருக்கணும். ம் அதே பார்த்து வரேன்னு இல்ல நண்பா, வா. நீ அன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்க அண்ணன்ட்ட. 2 பேத்தையும் வர சொன்ன, வந்தாச்சு. இங்க இருக்கன்னு தெரியுது. உருவத்தை காட்டுறேன்னு சொன்னேன். உருவத்தை காமிக்கிறேன்டா. இப்படி போ, இல்லைன்னா இப்படி போ. நீ இப்படி மட்டும் போயிட்டேன்னு வச்சுக்கேன், சத்தியமா அழிஞ்சு போயிருவேன். ரெடி? வா நண்பா, உன்னை நம்பிதான் வந்திருக்கோம், வா. உனக்காக தான் வந்திருக்கோம், உன்னை நம்பிக்குள்ள உனக்காக வந்திருக்கோம், வா. உனக்காக தான் சில்லி வாங்கிட்டு வந்திருக்கோம், சாப்பிடு. உன்னை கண்டு பயப்பட மாட்டோம். நீ எங்க இருக்க நீ நல்லாவே தெரியும். நீ என் முதுகு மேலதான் ஏறி உட்காந்துருக்க. அதனால நான் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கேன். வா, என் முன்னாடி வா. உருவத்தை காட்டு. ஓகே, என் முன்னாடி வா. உனக்காக சிக்கன் எடுத்து வந்திருக்கேன். எடுத்துக்கோ. அது கூட வேணா போனேன், நீ என் கூட உட்காந்து சாப்பிடு. நீ இப்போ ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அடுத்து நான் எடுத்து சாப்பிட்றேன். உனக்காக ரிஸ்க் எடுத்து நான் சாப்பிட்றேன் உனக்காக. எப்படி சாப்பிட்றியா? உட்காரியா? அங்க உட்காரியா? வாடா மாப்பிள, வாடா மாப்பிள, ஏன்டா மாப்பிள இப்படி பண்ற? என் முன்னாடி வா. உன் உருவத்தை காமி. மாப்பிள பத்தியா சிக்னல் எல்லாம் குடுக்கற, வானா வா. இந்த மாதிரி சும்மா சொன்ன ஆக்சன் எல்லாம் பண்ணிட்டு கூடாது. முன்னாடி வா. வருவானே இப்ப. பின்னாடி இருக்கான், அந்த உனக்கு பின்னாடி தான் இருக்கான். பின்னாடி தான் இருக்கான். என் கூட தான் நின்றுட்டு இருந்தான் அவ்வளோ நேரம். தான் நேர்ல வா, உருவத்தை காட்டுனீனா தானே. பார் தம்பி, நீ யாரு என்னன்னு கூட தெரியாது. நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக ரவர் பனியில வந்து உட்காந்துருக்கேன். தலையில எங்களுக்கு சொல்லு. உனக்காக தான் வந்திருக்கோம், வா. எங்களுக்கு முன்னாடி வந்து உட்காரு. ஒரு விஷயம் நோட் பண்ணியா? போன வாட்டி வந்தப்ப ஒரு இலை கூட செய்யல. அப்பயும் இந்த கிளைமேட் தான் வந்தோம், இப்பயும் இந்த கிளைமேட் தான் இருக்கு. ஆனா சிக்னல் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை நண்பா. வா, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நாங்க எங்களால முடிஞ்சதை செய்யறோம், வா. உனக்கு ஓகேனா இந்த எக்ஸை காட்டு. கேள்வி கேட்கிறேன். இப்ப என் ஷோல்டர்ல உட்காந்துருக்குது, பக்கத்துல உட்காந்துருக்காருல, அவர் வீட்டுக்கு வந்தவனா? ஆமாண்ணா அப்படி போ, இல்லைன்னா அப்படி போ. வை வை வை, நம்மால் தான். திரும்பவும் கேட்குறேன், இப்ப என் ஷோல்டர்ல இல்ல, பின்னாடி நின்றுட்டு இருக்க. ஓகேவா? நீ தானா வா. நீ தானா வா. நீ தானே எக்ஸ் சொல்லு, இல்ல வேற யாரா இருந்தா இப்படி போங்க. யாரையும் தொந்தரவு பண்ண வரல. நீ ஏதோ உதவி கேட்டு வந்த, அதுக்காக தான் இப்ப வந்தோம். நீதானே? நீதானே? எனக்கு தெரியும், நீதானே எனக்கு தெரியும். இந்த பையன் தான் நம்ப மாட்டேங்கிறான். நான் நம்புறேன், ஆனா நீ இவ்வளவு நேரம் தொல்லை பண்றிய. வரமாட்ற, வந்து எடுக்க மாட்ற, சத்தியம் வர பண்ணிருக்க தினைக்கும். டேய் நீ நல்லவன்டா, உனக்காக தான் வந்தேன், வா. என்ன நண்பா? அவர் இவ்வளவு சொன்னாரு உன்னை பத்தி, அதனாலதான் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் உன்னை பாக்குறதுக்காக. ஆனா நீ என்னன்னா வரமாட்ற. வா நண்பா. என்ன இப்ப சிக்கன் பீஸ் எடுத்தா வந்துருவியா? மேல ஏறி உட்காராத, முதுகு வலிக்குது. சரியான வாடை. ஓ, லைட் ஆஃப் பண்ணா வருவியா நீ? செல்லு வச்சிருக்கீங்க கேமரா தெரியுமில, இதுல ரெக்கார்ட் போடுவேன். நக்கல் பண்ற மாதிரி கேள்வி கேட்காத. நக்கல் பண்றதுக்கா வந்திருக்கோம். கேள்வி கேட்கறான்டா, கரெக்டா கேள்வி கேளு. அது நக்கல்லாம் பண்ணல, உனக்கு நீ கியூட் இல்ல, நீ என்னமோ வேணும்னு. இல்ல என்கிட்ட இல்லையா? முதுகுல இருக்கான்டா, வலிக்குதுடா எனக்கு முதுகு.
என் பக்கத்துல ரெண்டு பேத்து முதுகுலையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கால் போட்டு உட்காந்துருக்கியா? என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? வா ப்ளீஸ், உன்னை தேடி தானே வந்திருக்கோம், வா. அதை அழுத்தாத. நான் அழுத்தலப்பா, நேர் பண்ணிக்கிறது. 20 நிமிஷம் வரேங்குது. சிவா இங்க போ, இங்க வா சிவா. சிக்கன் வாடை ஓவரா வருது. இவ்வளவு வாடையே இல்லை, ஸ்மெல் ஹெவியா இருக்கு. இருக்கியா போயிட்டியா அதுவாவது சொல்லு. இங்கதானே இருக்கான். சிக்கன் வாடை கும்முன்னு இருக்கு. இருக்கியா இல்லையா, வருவியா வரமாட்டியா? இப்ப நான் காம்பெல்லாம் அவனா இங்க இருக்கணும் போறப்ப. திட்டாத தம்பி, நம்ம நண்பன். நம்ம நண்பன் கிழிக்கிறான். நம்ம நண்பனா வந்து நான் வந்திருக்கணும். வாடா நண்பா, முதுகுல உட்காராதடா, வலிக்குதுடா. முதுகுல எரிக்கிற. முதுகுல ஏறினாலும் பரவாயில்ல, தெரிஞ்சா கூட பரவாயில்ல, அதுவும் காட்ட மாட்டேங்கிற. என் பின்னாடி தானே இருக்க. என் பின்னாடி இருக்கனா எக்ஸ் காட்டு. இல்லையா, தள்ளி போயிட்டியா? தள்ளி போனா எக்ஸ் காட்டு. நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன்னா எக்ஸ் காட்டு. என்னை தானே கூப்பிட்ட? டிராபிக் ஜாம் இல்ல என்கிட்ட இல்ல. இப்ப அடுத்த அண்ணன் போயிட்டாடா. நான் மட்டும்தான் இருக்கணும்னா சொல்லு, அதையும் சொல்லு, பசங்களை அமுச்சு விட்டுறேன். எந்த டைரக்ஷன்ல இருக்க அதுவா சொல்லு. போயிட்டியா? பசங்க இருக்க கூடாதா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுப்பா. பசங்க இருக்க கூடாதா, இல்ல நான் மட்டும் உட்காந்துருக்கணுமா, இல்ல என்ன உனக்கு சொல்லு நண்பா. உங்களுக்கு இதா தெரியல. இவெல்லாம் லைட் இங்க எரிஞ்சிட்டு இருந்துச்சு, சொல்றல தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா இங்க எரிஞ்சிட்டு இருக்கு, என்கிட்ட எரிஞ்சிட்டு இருக்கு, தெரியுதா? பசங்க இருக்கட்டுமா போட்டுமா? இருந்து என்ன ஜம்ப் பண்ணிட்டான். அங்க பாரு, இருக்கான். தாவி தாவி விளையாடாத நண்பா, வா டக்குன்னு. அங்கதான் உட்காந்துருக்கான். அங்க வை, அங்க வை. கூட்டு வீட்டு வந்துடாத. என்ன இப்ப உனக்கு பிரச்சனை? பசங்க இருக்கணுமா வேணாமா? பசங்க இருக்கணும்னா எனக்கு வந்து ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறான். எல்லாரும் கூட ஜாலியா இருக்குன்னா வா. வரியா? அவன் எங்க இல்ல. வரியா? வரியா? வா 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 வா. அவன் என்கிட்ட இல்ல. சில்லி வேணா எடுத்து சாப்பிடு, அதைவாது காட்டு. அவன் ஏன் தானே இருக்கான். என் முதுகுல வையன் தூக்கி, என்னால இருக்கான். என் முதுகு கிட்ட வைய. இங்க பாரு. இல்லையே, முதுகு வலிக்குதுப்பா. என்கிட்ட என் முதுகு கிட்ட கொண்டு வரேன். இல்லையா? இங்கதான் நின்றுட்டு இருக்கான். ஏறலாமா? நீங்க அப்படியே கையில வச்சுக்க, ரெண்டுத்தையும் கையில வச்சுட்டு இறங்கு. நீ இதை வச்சுட்டு இறங்கு. உட்கார்ல காலெல்லாம் விருத்து வச்சுடா. ஏறி ஏறி உட்காரான்டா மேல. பாத்துறங்க, லைட் அடிச்சு இல்லை, டார்ச் இல்லையா? டார்ச் போட்டு இறங்கு. பார்த்து டார்ச் லைட் கொடுப்பா.
கால் விருத்துக்குச்சுடா அவன் ஏறி உக்காந்து. அப்பா பார்த்து வா சிவா. கடா இருக்க நான் ஏறி உட்காந்து கால்லாம் விருத்திச்சு எனக்கு. கால் விருத்திச்சு. கைஸ் பார்த்தீங்கன்னா கேமரா உடஞ்சிச்சு ஸ்டார்டிங்கில், அது யாரும் தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டும் உடஞ்சிச்சு, கையில் வச்சுருங்க அந்த ஸ்டிக்கும் உடஞ்சிருச்சு. மூணுமே அது செட் பண்ணிட்டு வரக்காட்டியுமே எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைட் ஆஃப் ஆயிடுச்சு, கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. பாதி ஷூட்டு வந்து ஃபோனில் தான் எடுத்துருக்கோம். இப்போ லைட் வெளிச்சம் கூட இல்லாமல் டார்ச் லைட் தான் அடித்து நாங்கள் முடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துக்கு இனிமேல் வரமாட்டோம். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து நிறையா இது இழப்பீடாகிடுச்சு, உடம்பு சரியாமல் போகிறது எல்லாமே வந்துச்சு. இப்போ இவர் இருக்கார்ல, அதாவது இவர் சிவா, இவர் தான் வந்து பேய்களின் அரசன், பேய்களின் புருஷன். இவர் தான் வந்து எங்களை காப்பாற்றிட்டு இருக்காரு, பார்த்துக்கோங்க. இவர் தான் வந்து அவர் அதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறவர். இவரால தான் வந்து எல்லா காரணமும் வருது நம்ம குரூப்பில், வேறு ஒன்றும் இல்லை. சென்ட் ஆஃப் பண்ணுறோம், பாய். ஹலோ கைஸ், ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் எண்டில் சொல்லியிருப்பேன் கேமராலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, லைட் டேமேஜ் ஆகிடுச்சு சொல்லியிருப்பேன். பாதி வீடியோ வந்து நம்ம ஃபோனில் தான் எடுத்ததாக நான் சொல்லியிருப்பேன். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் ரெக்கார்டான வீடியோவும் ஆடியோ எதுவுமே கேட்கல. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆடியோ சுத்தமாகவே கேட்கல. அதனால் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணலை எதுவுமே. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெட்டராக வந்து வீடியோ வந்து கவரேஜ் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துக்கு போனது வரைக்குமே எங்களுக்கு ரொம்ப லாஸ் தான் ஆகிருக்கு. அங்கே பஜீர்னு ஒருத்தர் சொன்னார்ல, அதனால தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு. அது சரி பண்ணுறதுக்கே வந்து எங்களுக்கு 2 நாள் ஆகிட்டு, இப்போ எல்லாமே க்யூர் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து ப்ராசஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.